ஹலோ ஃப்ரெண்டு, வணக்கம். நான் உங்கள் ஃப்ரெண்டு காஞ்சித்தலைவன் பேசுகிறேன். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, நான் வந்து ஒரு சைக்கிள் ஒன்று வாங்கியிருக்கிறேன் என்னுடைய பையனுக்காக. அது ஆன்லைனில் ஆர்டர் போட்டிருந்தேன். அவனுக்கு ஏற்கனவே ஒரு பழைய சைக்கிள் இருக்குது. அது சர்வீஸ் பண்ணால் அதிகமாக சார்ஜ் ஆகும்னு சொன்னாங்க. சரி, புதுசாகவே ஒரு சைக்கிள் வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு தான் நானும் 2-3 கடையில் விசாரிச்சுட்டு கொஞ்சம் ரேட் அதிகமாக இருந்துச்சு. ஆன்லைனில் பார்த்தா கொஞ்சம் ரேட் கம்மியாக இருந்தது. அதனால தான் சரி ஆன்லைன்லேயே ஆர்டர் பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணேன். ஆர்டர் பண்ண மறுநாளே வந்துடுச்சு வீட்டுக்கு. இதுதான் அந்த பாக்ஸு. இவனுக்காக தான் இந்த சைக்கிள் ஆர்டர் பண்ணேன். அதை நம்ம ஓப்பன் பண்ணி அன்பாக்சிங் வீடியோ போடுறோம், பாருங்கள். பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். இது போல் நிறைய வீடியோலாம் போட்டிருக்கேன். என்னுடைய சேனலில் போய் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட், நாங்க கடைக்கு போயிருந்தோம்ல சைக்கிள் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ஒரு 2-3 கடை போய் பார்த்தோம். அது ஒன்றும் சரி வரல. ரேட் எல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கிற மாதிரி இருந்தது. ஆன்லைன்ல செக் பண்ணா அதெல்லாம் கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி இருந்தது. சரி, நம்மளுக்கு பட்ஜெட் ப்ராப்ளம் தான். எங்க போனாலும் எந்த துணி எடுத்தாலும் எந்த சாமான் வாங்கினாலும் பட்ஜெட் தான். ஃபர்ஸ்ட் லேபிள்ல என்ன ரேட்டு போட்டிருக்கு அதை பார்த்துதான். ஆன்லைன்ல கொஞ்சம் பட்ஜெட்டுக்குள்ளவா இருந்ததுங்க. அதனால சரின்னு வாங்கிட்டோம். ஆன்லைன்ல கொண்டு வந்து இறக்கிட்டாங்க. இத ஓபன் பண்ணி பார்க்கலாம். என்ன கலர், எப்படி பிக்ஸ் பண்றது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. பாக்ஸை ஓப்பன் பண்ணிக்கலாங்களா? இப்போ பாக்ஸை ஓப்பன் பண்ணலாம். நான் ஏற்கனவே ஓப்பன் பண்ணேன். ஏன்னா டெலிவரி பண்ணும்போது செக் பண்ணேன் எதாவது டேமேஜ் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. ஓப்பன் பண்ணிட்டு இது பாருங்கள், இது ஒரு கவர் கொடுத்துருக்காங்க. அந்த கவருக்குள்ளே வந்து ஷீட் இருக்குது. சில அசசரிஸ் போல்ட்டு நட்ஸ் எல்லாம் அதெல்லாம் இருக்குது. அதை நம்ம அப்புறம் பார்க்கலாம். இப்போ என்ன பண்ணலாம், சைக்கிளை உள்ளே இருந்து அப்படியே எடுக்கலாம். அப்படியே அழகாக தூக்கலாம். பாருங்கள், பேக் வீலு எல்லாமே செட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் வீலு மட்டும்தான் தனியாக கொடுத்துருக்காங்க. அப்படியே எடுத்தாச்சு செட்டாக. எடுத்துகிட்டு வேறு ஏதாவது அசசரிஸ் அது உள்ளே இருக்குதான்னு செக் பண்ணிவிட்டு, அது ஒன்றும் இல்லை, பாக்ஸை தூக்கி அப்படியே வச்சிடலாம். எவ்வளோ சிம்பிளாக பேக் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க பாருங்கள். நான் உட்காந்து அசம்பிள் பண்ணால் லேட் ஆகும். இப்போ ஃப்ரண்ட் வீலும் ஹேண்டில் பார் தான் நம்ம இது பண்ணோம். இப்போ நம்ம இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். கட் பண்ணி இந்த ஃப்ரண்ட் வீலை தனியாக கழட்டி எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு பேக்கப் வந்து எங்கேயுமே இது மிஸ் ஆகாமல் இல்லை டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு நல்லா டைட்டாக போட்டு கட்டியிருக்காங்க பாருங்கள். ஃப்ரண்ட் வீல் தனியாக கழட்டியாச்சு. அடுத்தது கீழே பாருங்கள், இது வந்து இது பெடல் செட்டு. இது ஹேண்டில் பாரு அதெல்லாம் பிரிச்சுக்கலாம். அந்த பிரேக் ஒயர் எல்லாமே அவங்களே கனெக்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க. நம்ம இந்த ஹேண்டில் பாரை அது உள்ளே வச்சு கரெக்டாக வச்சு அதுக்கு அலைன் கீழெலாம் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நம்ம டைட் பண்ணிடணும். அந்த பேக் பண்ண கவர் எடுத்து பிரிக்கலாம். அதில் பாருங்கள், ஒரு ஷீட் கொடுத்துருக்காங்க, ஒரு வாட்டர் கேன் கொடுத்துருக்காங்க, ஒரு அலன்கையும் ஸ்பேனர் செட்டும் கொடுத்துருக்காங்க, ஒரு இது மேனுவல் எப்படி டைட் பண்ணுறது என்னன்றது பாருங்கள். இந்த ஹேண்டில் பாரு கரெக்டாக வச்சு செட் பண்ணுறேங்க. அடுத்தது வீலு பாருங்கள், வீல் செட் பண்ணுறேன். இதில் நான் ஒரு மிஸ்டேக் பண்ணுறேன், நீங்கள் கண்டுபிடிச்சி முடிஞ்சால் சொல்லுங்கள். நான் லாஸ்ட்டில் அதை சரி பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டில் எனக்கே தெரியல. பாருங்கள், வீலெல்லாம் செட் பண்ணிவிட்டு சுற்றி பார்க்குறேன், கரெக்டாக தான் இருக்குது. இப்போ அடுத்தது பேக்கிங்கெல்லாம் கவரெல்லாம் முதல்ல பிரிச்சிடலாம் சொல்லிட்டு கவரெல்லாம் பிரிக்கிறோம். எல்லாம் பிரித்தோடனே பேர்லாம் பார்த்து கலர் ஆரஞ்சு கலர் சூப்பராக இருக்குது. இப்போ அடுத்தது வந்து என்ன பண்ணலான்னா ஷீட் செட் பண்ணலான்னு சொல்லிட்டு செட் பண்ணிட்டேன். சீட்டு வந்து நம்ம எவ்வளோ ஹைட்டு வேணுனாலும் அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணிக்கலாம். அதிலே அட்ஜஸ்டபுள்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதெல்லாம் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். நான் பாருங்கள் கொஞ்சம் ஹைட்டை தூக்கிட்டு செட் பண்ணுறேன். நம்ம அதெல்லாம் உக்காந்து பார்த்து செட் பண்ணிக்கலாம். அப்புறம் பாருங்கள், அந்த மக்காடு அது சரியாக செட் ஆகலை. சரி, அதை அப்புறம் ஃபிட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு பெடல் ஃபிட் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். கார்டை வந்து ஃபிட் பண்ணல. பெடலை கட் பண்ணால் பெடல் வந்து செட் ஆகலை, சுத்தம் இல்லை. பாருங்கள், இடிக்குது. அப்போ தான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன் பார்த்தீங்களா. பாருங்கள், அந்த ஹேண்டில் பாரை வந்து இப்படி திருப்பிட்டு வீலை செட் பண்ணணும். நான் அந்த பக்கமாக திருப்பி செட் பண்ணதுனால தான் அந்த பக்கம் வந்து பெடல் வந்து இடிச்சிச்சு. இப்போ பாருங்கள், நான் இந்த பக்கமாக திருப்பிட்டு செட் பண்ணிட்டேன். இப்போ கரெக்டாக நம்ம ஃபிட் பண்ணிவிட்டு வீலை ஃபிட் பண்ணிட்டேன். இப்போ இந்த மக்காடெல்லாம் ஃபிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், மக்காடு கரெக்டாக செட் ஆகுது. இது கூட தப்புன்னு தான் நினைக்கிறேன். சரி, நம்ம பெடலை செட் பண்ணிக்கலாம். ஒரு பழமொழி இருக்கு தெரியுமா சொந்தங்களே, செல்லும் செல்லாததுக்கு செட்டியார் இருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்கு.
அது போல எந்த ஸ்க்ரூ இல்லையோ இருக்குதோ இல்லையோ இந்த டப்பா வந்துடணுங்க. அவர் வேலை செய்யறதுக்கு இந்த டப்பால தேடுவாரோ கொட்டி கொட்டி தேடி அப்புறம் ஒண்ணு எடுப்பாரு. ஆனா இது காலகாலத்துக்கு நான் கல்யாணம் பண்ணி வந்த நாள்ல இருந்து இந்த டப்பா எப்படி பாத்துக்கோங்க. உங்களுக்கு சொல்லணுமேன்னு சொல்றேன். இந்தாப்பா உன் சொத்து. அவங்க இந்த மகாடு, அதாவது டயருடைய காடு சேருகிற அடிச்சா அடிக்காமல் இருக்கிறதுக்காக இருக்குது. இப்போ பாருங்கள், இப்போ தான் கரெக்டான பொசிஷன். இது கூட டவுட்டு, ஒரு யூடியூப்பில் போய் பார்த்துட்டு வந்து தான் செட் பண்ணேன். இது நம்ம செட் பண்ணுறதுக்கு அவங்களே கூட ஆன்லைனில் ஆள் அனுப்புகிறாங்க. வேணும்னா அவங்க வந்தாங்கன்னா அதுக்கு சார்ஜஸ் ஆகும். சரி, நான் ஓரளவுக்கு மெக்கானிக்கல் தெரியும், அதனால் நம்மளே பண்ணலாமேன்னு சொல்லிட்டு தான் நானே எல்லாத்தையும் செட் பண்ணிட்டு போல்ட் நட்லாம் போட்டு டைட் பண்ணுறேன். ஒரு வழியாக செட் பண்ணிவிட்டு இல்லை ஃபுல்லாக டைட் பண்ணிட்டேன். இப்போ கார்டு கரெக்டாக செட் ஆயிடுச்சு. இப்போ சைக்கிளை அப்படியே திருப்பி இது பண்ணிட்டேன். இப்போ தான் எல்லாத்தையுமே டைட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பெடல்லாம் வருங்க, டைட் பண்ணுறதுக்கு இதுதான் நல்லா வாட்டமாக இருக்குது. ஒவ்வொரு பெடலாக டைட் பண்ணுறேன், ரைட்டு லெஃப்ட்டு. அது போடும்போது பாருங்கள், லெஃப்ட் ரைட்லாம் பாருங்கள். அப்புறம் இந்த வீலெல்லாம் சுற்றி பார்க்குறேன், அதனுடைய போல்ட் நட்லாம் கரெக்டாக இருக்குதா, சுற்றணும்னா எதாவது இடிக்குதா என்ன ஏதுன்னெல்லாம் செக் பண்ணுறேன். சுற்றி பார்த்துட்டு பிரேக்கெல்லாம் பிடிச்சி பார்த்துக்குங்க. அதை எல்லாம் போல்ட் நட்டையும் கொஞ்சம் ஒரு செக் பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு. வீலை நல்லா சுற்றி விட்டு பார்த்து பிறகு பிரேக் பிடிச்சி பார்த்துங்க. ஏன்னா பிரேக்கு தான் முக்கியம். அந்த பிரேக் கட்டை அதெல்லாம் கொஞ்சம் லூஸாக கூட இருக்கலாம். அவ்வளோதான், நான் செட் பண்ணியாச்சு. ஃப்ரண்ட் வீல் எல்லாமே செக் பண்ணியாச்சு. இப்போ வீலில் வந்து காற்று இல்லை, அதனால் பம்ப் நானே வச்சுருக்கிறேன். அதனால் ஃப்ரண்ட்டு பேக் வீல் ரெண்டுத்துலேயுமே காற்று அடிச்சிடலாம். ஃபுல்லாக காற்று அடிச்சுட்டு சீட்டில் ஏறி உக்காடுறேன். சீட்டில் ஏறி உட்காரும்போது ஹைட்டு ஓவராக இருக்குது, கால் கீழே ஊன முடியல. அதனால் சீட்டோட ஹைட்டை வந்து கொஞ்சோண்டு குறைச்சிட்றேன். இப்போ கரெக்டாக செட் ஆகுது. அதே மாதிரி ஒரு ஹேண்டில் பாருங்கள், கொஞ்சம் லூஸாக இருந்துச்சு, அதையும் அலன் கீ வச்சு டைட் பண்ணியாச்சு. அதே மாதிரி எல்லா போல்ட் நட்டையும் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க, எதாவது லூஸாக இருக்குதான்னு சொல்லிட்டு. செக் பண்ணி ஹேண்டில் பாரில் நேராக இருக்குதா இல்லைன்னு பார்த்து செக் பண்ணிவிடுங்க. அப்புறமா ஃப்ரண்ட்டில் வந்து இந்த இண்டிகேஷன் மாதிரி டேஞ்சர் ஒயிட் கலர் இருக்குது. அதே மாதிரி ரெட் கலரில் வந்து சீட்டுக்கு அடியில் வருது. அவ்வளோதான், சைக்கிள் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், காலையில் பூஜையெல்லாம் போட்டு எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. எலுமிச்சம்பழம், பொட்டு, பூ எல்லாமே வச்சுட்டாங்க. எடுத்துகிட்டு இப்போ பையன் ஸ்கூலுக்கு சைக்கிள் எடுத்துகிட்டு கிளம்பிட்டான். அவ்வளோதான், சைக்கிளில் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டான் பையன். அவங்க அம்மா வந்து வெளியே அனுப்புகிறாங்க. சொந்தங்களே, இது போல் வீடியோ எல்லாம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ முழுசும் பார்த்ததுக்கு தேங்க்யூ. பாய்.